தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை ஏழை எளிய மக்களும் சிறப்பாக கொண்டாட ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் கட்டாயமாக ரூபாய் 5000 வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இறுதி ஆண்டு, இதற்கு மேலும் இந்த ஆட்சிக்கு வரமாட்டாங்க. அதனால இந்த ஆண்டாவது இந்த மக்களுடைய மனம் குளிர்கின்ற விதமாக, மகிழ்ச்சி அடைகின்ற விதமாக ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் பொங்கல் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்ற விதமாக 5000 ரூபாய் பொங்கல் தொகுப்பில் ஒவ்வொரு குடும்பத்தையும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். விடியாத ஸ்டாலின் அரசு எப்போதும் மக்களுக்கு என்ன தேவை என்பது பற்றி கவலைப்படுவதே இல்லை. பலமுறை எதிர்க்கட்சி தலைவரின் அழுத்தம் காரணமாகவே மக்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்திருக்கிறது. கடந்த அதிமுக ஆட்சியில்தான் தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாட பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டம் தொடங்கியது. அம்மா அவர்களின் காலத்தில் பச்சரிசி, கரும்பு, வெல்லம் என பொங்கலுக்கு தேவையான அனைத்து பொருட்களுடன் வேட்டி சேலை வழங்கப்பட்டது. புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் பொங்கல் பரிசோடு ரொக்கப்பணமும் வழங்கப்பட்டது. அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 2500 ரூபாய் ரொக்கப்பரிசு வழங்கப்பட்டது. இப்படி தமிழர் திருநாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வந்த நிலையில் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தது முதலே சீரழிவு தொடங்கிவிட்டது. ஸ்டாலின் அரசு 2022ஆம் ஆண்டு கொடுத்த முதல் பொங்கல் பரிசு தொகுப்பை தமிழர்களால் மறக்கவே முடியாது. ஒழுகிய வெல்லம், பூச்சிகள் நிறைந்த அரிசி, பள்ளி விழுந்த பொருட்கள் என தரமற்ற பொருட்களை கொடுத்ததோடு ரொக்க பரிசையும் நிறுத்திவிட்டார். மக்களின் கடுமையான எதிர்ப்பிற்கு பின்னர் 2023ஆம் ஆண்டு பொருட்களை நிறுத்திவிட்டு 1000 ரூபாய் மட்டும் ரொக்கப்பரிசு கொடுத்தார். கொரோனா காலத்தில் அரசுக்கு வருமானமே இல்லாத போது கூட புரட்சி தமிழர் மக்கள் நலனில் அக்கறை கொண்டு 2500 ரூபாய் கொடுத்தார். ஆனால் ஸ்டாலின் கொடுத்தது வெறும் 1000 ரூபாய் தான். கொடுமை என்னவென்றால் கடந்த பொங்கலின் போது அதையும் கொடுக்கவில்லை. தற்போது 2026ஆம் ஆண்டு வரவிருக்கும் பொங்கலுக்காவது முறையாக அதிமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்டதைப் போல பொங்கல் பரிசோடு ரொக்கப்பணம் கொடுப்பார்களா, இல்லை மீண்டும் வெறுங்கையை நீட்டப் போகிறார்களா என்பது தெரியவில்லை. இந்த சூழலில்தான் ஸ்டாலின் அரசு இம்முறை பொங்கலுக்கு 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என கண்டிப்போடு கூறியிருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி. ஒவ்வொரு குடும்பத்தையும் 5000 ரூபாய் பொங்கல் தொகுப்போடு வழங்க வேண்டும். மக்களின் குரலாக எதிர்க்கட்சி தலைவர் கோரிக்கை விடுத்துள்ளார். ஸ்டாலின் அவரது கட்டளையை ஏற்று மக்களுக்கு கொடுப்பாரா, இல்லை வழக்கம் போல ஏமாற்றத்தான் போகிறாரா? பொறுத்திருந்து பார்ப்போம்.